ஹாய் கைஸ், கேக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 2 முட்டை வச்சு ஊற்றிருக்கேன், 2 ஏலக்காய், 1 கப்பு சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். நாங்கள் இது இனிப்பு அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கினேன். அதே கப்பால் 2 கப்பு மைதா மாவு, மைதா மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அதே கப்பில் 1 கப்பு எண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால பால் கொஞ்சம் சேர்க்குறேன். 1 கப்பு பால் அரைச்சதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, அங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு 1 ஸ்பூன். இது சின்ன ஸ்பூன் தாங்க. இது ரொம்ப கட்டியாக இருக்கிறதால பால் ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பசங்க ரொம்ப நாளாக கேக்கு கேட்டுனே இருந்தாங்க, இப்போ தாங்க செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சுன்னு இருக்கோம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுமாரி கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். இந்த குக்கர் ஹீட் ஆகிறதாங்காட்டியா நம்ம அந்த மோல்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றி ஃபுல்லாக தடவி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக தடவி எடுத்துக்கணும். கொஞ்சமாக மைதா மாவு போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் கேக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு சின்ன வயசுலேருந்து கேக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ளைன் கேக்கு, டீ கேக்கெலாம். இதுக்கு முன்னாடி கேக்கெலாம் செஞ்சுருக்கோம், வெண்ணிலா கேக்கெலாம். இந்த கொக்கோ கேக் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். மோல்டில் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும். இதுமாரி தட்டி எடுத்துக்கலாம், பபுள்ஸ்லாம் இல்லாமல். எங்கள் மாமா ஊட்டிக்கு போய் வந்தாங்க, ஊட்டியிலேருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. பசங்க அப்படியே வச்சுருந்தாங்க, சரி சொல்லிட்டு கேக்கில் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டோம். சாக்லேட்லாம் எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன். ஒயிட்டு, ப்ரௌனு, லைட் ப்ரௌன். அப்படியே எடுத்து குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் வச்சுக்கலாம். இப்போ 45 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம அப்புறம் வந்து பார்க்கலாம். ½ அன் ஹவர் தான் இருக்குது. இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. லைட்டாக முந்திரி பருப்பு மேலே போட்டு வச்சுக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போயே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. முந்திரி பருப்புலாம் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். பார்க்கறதுக்கே நல்லா இருக்குல்லங்க. இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 1/4 ஹவர் வேக வச்சுக்கலாம் நல்லா. இப்போ திறந்துடலாம். இப்போ கத்தி வச்சு கத்தியில் ஒட்டாமல் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கத்தியில் ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். கேக்கு நல்லா ஆறிச்சு. வாங்க பசங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். பசங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, கொடுத்து அவங்கக்கிட்ட எப்படி இருக்குதுன்ட்டு கேட்கலாம். கேக்கு பாருங்கள், அந்த மோல்டில் கூட ஒட்டவே இல்லை, நல்லா வந்திருந்தது. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நம்மளாம் இது மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கே ஒரு நாளைக்கு குழந்தைங்க கேட்குது, நம்மளும் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்லா வந்தது. ஒர்த்தானது தாங்க இந்த கேக்கு.
45 நிமிஷன்றாங்க. ஆனால் இந்த கேக்கு எனக்கு செஞ்சு முடிக்க 50 நிமிஷம் ஆச்சு. 50 நிமிஷம் கேஸ் வேஸ்ட் ஆனாலும் கேக்கு நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. வாங்க பசங்களுக்கு தரலாம். இந்த கேக்கு வெட்டும் போதில் பசங்க ஹாப்பி பர்த்டே டு யூ பாட்டுலாம் பாடின்னு இருந்தாங்க. ஜாலியாக அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க இந்த கேக்கை. இங்கே பாருங்கள், உள்ளே நான் சாக்லேட் போட்டேன்ல, அது பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகி நல்லா இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. பசங்களுக்கு கொடுக்கலாம் வாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. கேமராமேன் தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. உண்மையிலே கேக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு